நெக்ஸ்ட் நேயர்களுக்கு என்னோட அன்பான வணக்கங்கள். நம்ம கூட டாக்டர் வி ராஜ்குமார் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. சார், நம்ம நேயர்களுக்கு இந்த வார பலன்கள் எப்படிப்பட்டதா அமைஞ்சிருக்குன்னு கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமா சார்? ஜனனி ஜன்ம சௌக்கியானாம் வர்தனி குல சம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானாம் லிக்யதே ஜன்ம பத்திரிகா கஜானனம் பூதகணாதி சேவிதம் கபித்த ஜம்பு பலசார பக்ஷிதம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம். ஆதித்யாயச்ச சோமாய மங்களாய புதாயச்ச குரு சுக்ர சனிபியஸ்ச ராகவே கேதவே நமஹா. உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருப்பீங்க நம்புறேன். இந்த வார ராசி பலன்கள் நம்ம பார்க்க போறோம். திங்கள் முதல் ஞாயிறு வரை எப்படி இருக்கு இந்த வார ராசி பலன்கள் என்ன சொல்றது? மேஷ ராசியிலிருந்து மீனராசி பரியந்தம் எப்படி இருக்கு, என்ன செய்யணும், எப்படி இருக்கு, என்னென்ன பண்ணணும். இப்போ இந்த ராசி பலனில் நம்ம பார்க்கும்போது இதில் என்ன முக்கியமாக வருது அப்படின்னு சொன்னால், இதில் முக்கியமான நிகழ்வுகள் அப்படின்னு சொல்லும்போது குரு மாற்றத்தை நம்ம பார்க்க போகிறோம். இதெல்லாம் இருக்குது. ஸோ இப்போ நம்ம ராசிக்கு இந்த வாரம் எப்படி இருக்கும், இந்த வாரம் நமக்கு என்ன ப்ளஸ்ஸு என்ன மைனஸு, நம்மளோட பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம முழுமையாக தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வாரத்தில் நமக்கு என்னென்ன பிரச்சனைகள் வரும், எப்படி இருக்கும், எப்படி சமாளிக்க போகிறோம் அப்படிங்கிறது. சில பேருக்கு இது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இது பொதுவான ராசி பலன்கள் நம்ம சொல்கிறோம். ஸோ இது இப்படிலாம் இருக்கும், இந்த ஒரு கிரகங்களை வைத்து இதெல்லாம் இப்படி இருக்கும், இப்படியெல்லாம் இருக்கும், நீங்கள் கவனமாக இருங்க அப்படின்னு சொல்லி சில பேருக்கு இது அப்படியே பழிக்கும். 90%, 95% சில பேருக்கு அப்படியே அது பழிக்கும். சுவாமி நீங்கள் சொன்னது அப்படியே எனக்கு சரியாக இருந்தது, ஸோ அடுத்தது நான் என்ன செய்யணும் அப்படின்னும் போது அவங்களுடைய ஜாதகத்தை கொடுத்து பார்ப்பாங்க. ஸோ அதனால் குடும்பம் எப்படி இருக்கும், வேலை எப்படி இருக்கும், உங்களுடைய சில கோர்ட்டு கேஸ் விஷயங்கள்லாம் எப்படி இருக்கும், அடுத்தடுத்த விஷயங்கள் எப்படி இருக்குது, என்ன செய்யணும் செய்யக்கூடாது, இந்த ராசிக்காரர்கள் எதில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம விரிவாக முழுமையாக பார்க்க போகிறோம். இந்த வார ராசி பலன்களை கடைசி வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்லியிருக்கேன், நடுவில் என்ன விஷயங்கள் சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். கடைசி வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்லியிருக்கேன், ராசி பலனில் என்னென்ன முக்கியமான விஷயங்கள் சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறது தெரிய வரும். மிதுன ராசி நேயர்களே, மிதுன ராசி இந்த வார ராசி பலன் எப்படி இருக்கு? புனர்பூச நட்சத்திரம் மிதுன ராசி, திருவாதிரை நட்சத்திரம் மிதுன ராசி, மிருகசீரிஷ நட்சத்திரம் மிதுன ராசி. இந்த மிதுன ராசி அப்படின்னு சொல்லும் பொழுது, இந்த வார ராசி பலன் அப்படின்னு சொல்லும் பொழுது, உங்களுடைய ஒரு வார்த்தை உங்களுடைய விதியை உருவாக்கும். ஸோ கவனமா இருங்க. இந்த ஒரு வார்த்தையில நான் சில விஷயங்கள்ல நான் உள்ள அடக்கிட்டேன். அப்ப நீங்க புரிஞ்சிருப்பீங்க, ஓ மிதுன ராசிக்கு இப்ப இதுதான் வருது அப்படிங்கிறது. உங்களுடைய மிதுன ராசிக்காரர்கள் சொன்னாலே நல்ல புத்திசாலித்தனமான பர்சன் தான், குறையில்லை, சொல்ல முடியாது, குறை சொல்ல முடியாது. வேகமாக சிந்திக்கக்கூடியவர்கள், அதே போல பேச்சுத்திறன் மிகுந்தவர்கள். உங்ககிட்ட பேசி ஜெயிக்க முடியாது, நல்ல ஓரளவுக்கு பேச்சு திறமை உண்டு. மனம் அடிக்கடி மாறும். என்ன ஒரு உபயராசி அப்படின்னு சொல்லுவோம். உபயராசின்னு மைண்டு, அதாவது 3 கோணம் 38 யோசனை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது உங்களுக்கு சரியா இருக்கும். நிறைய பிரச்சனைகள்லாம் சந்திச்சுட்டு இருக்கிற ஒரே ராசி திருவாதிரை நட்சத்திரம் மிதுன ராசி தான். இவங்க தான் நிறைய பிரச்சனைகளை நிறைய சந்திச்சு, மித்தவங்களாவது ஓரளவுக்கு சமாளிச்சிருவாங்க. ஆனால் இந்த திருவாதிரை நட்சத்திரத்துக்கு மோளத்துக்கு 2 பக்கத்து அடின்னு இவங்களுக்கு 4 பக்கட்டும் அடிதான். ஒரு பக்கம் தலையெடுத்தா ஒரு பக்கம் அடி விழும், ஒரு பக்கம் தலையெடுத்தா ஒரு பக்கம் அடி விழும். என்னடா இது நமக்கு மட்டும் இந்த இவ்வளவு சோதனைகள்ங்கிற மாதிரி இருக்கு. ஒண்ணு. இன்னொன்னு என்ன அப்படின்னு கேட்டா, உங்களுடைய ராசிக்கே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா 74% நல்லா இருக்கு. இந்த வார ராசி பலன் சொல்லும்போது 74% நல்லா இருக்கு. நெகட்டிவ் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா 26% இருக்கு. ஸோ இந்த வார ராசி பலன். ஸோ உடல் நலத்துல ரொம்ப கவனமா இருக்கும். மன அழுத்தம் அதிகமா இருக்கும், தூக்கம் குறைவு, தலை சுற்றல், செரிமான கோளாறுகள் இதெல்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதிக யோசனை காரணமாக நரம்புகள் சோர்வடையலாம். நரம்பு சம்பந்தப்பட்டதெல்லாம் கொஞ்சம் இதா இருக்கும். தண்ணீர் அதிகமாக குடிங்க. அதே போல பார்த்தீங்கன்னா கூடியமான வரைக்கும் உடல்நிலையில கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. பெரியோர்கள் வீட்டில் முதியோர்கள் பெரியோர்கள் வீட்டில் இருக்காங்க இல்லையா, நீங்க மிதுன ராசினா அவங்களையும் கொஞ்சம் டேக் கேர் பண்ணிக்கும். மருத்துவ செலவுகள் கொஞ்சம் உண்டு. ஸோ மருத்துவ செலவுகள் கொஞ்சம் உண்டு, பார்த்துக்கோங்க. இந்த வாரத்தில் சில விஷயங்கள் இருக்கு, கொஞ்சம் ஹெல்த் செக்அப் ஏதாவது ஒரு சில விஷயங்கள் வரும், கொஞ்சம் பார்த்து நிதானிச்சு செய்யுங்க, அவசரம் இல்லை. அதே போல வேலை விஷயத்துல புதிய வாய்ப்புகள் திறக்கும். பழைய கம்பெனிலேயே கூப்பிடலாம், நீங்கள் விட்டுட்டு வந்த பழைய கம்பெனிலே திரும்ப கூப்பிட்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அல்லது நீங்கள் வேலை மாறுறதுக்கான, ஏன்னா 2ஆம் இடம் குடும்ப தன வாக்குஸ்தானத்தை 2ஆம் இடத்துல குரு உச்சமாறார். இனிமேல் மிதுன ராசி சொன்னதுதான் கல்யாண யோகம், கல்யாணம் கூடி வரும். நிறைய நல்ல விஷயங்கள்லாம் உங்கள் ராசிக்கு இனிமேல் வரப்போகிறது. தைரியமாக இருங்க. ஆனால் எதையும் முன் யோசனை செய்து செய்யவும், அப்போதான் அது சிறப்பு. புதிய நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, நல்ல ரெகக்னைசேஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. கரெக்டாக மூவ் பண்ணீங்கன்னா சக்ஸஸ் பண்ணலாம். உங்களுடைய தசாபுக்தி, உங்களுடைய சில விஷயங்களை கரெக்டாக பார்த்துக்கணும். சகோதர சகோதரிகளுடைய ஆதரவு இருக்கும். பிரச்சனைகள், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் கூட அதெல்லாம் பேசி ஓரளவுக்கு சமாளிக்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும். கருத்து வேறுபாடுகளை பெரிதாக்க வேண்டாம். சின்ன விஷயத்துல ஒரு சண்டை வருதா, அந்த சண்டையை பெருசாக்கிக்க வேண்டாம். ஏன்னா பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, சின்ன சண்டை கூட பெருசா போச்சு அப்படின்னு சொன்னா அது இருக்க இன்னும் பெருசா போயிடும். அதனால ஃபர்கெட்,
மறந்துடுங்க. ஸோ அடுத்து என்ன செய்யணுங்கிறது போகும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. திறந்த மனதுடன் பேசினால் உறவு மேம்படும். அதாவது மனசுல எதுவும் வச்சுக்காதீங்க, சரி பரவாயில்ல விடுங்க, இப்படிதான் திருமண விஷயமா கணவன் மனைவியா மனசுல எதுவும் வச்சுக்க, எதுவாக இருந்தாலும் ஓப்பன் டாக்காக இருக்கணும். எதுவாக இருந்தாலும் கரெக்டாக நீங்கள் பேசுனீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு சரியா இருக்கும், எந்த குறையும் இல்லாமல் சரியா இருக்கும். ஸோ அதுதான் நீங்கள் மிக முக்கியமாக பார்க்க வேண்டியது. அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் திருமணம் கூடி வரத்துக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. பொண்ணு பார்த்துட்டு இருக்கீங்க, திருமணம் மறுமணம் முக்கியமாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ரெண்டாவது கல்யாணத்துக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்க ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும், யார் மூலமாவது உங்களுக்கு நிறைய நல்ல செய்தி நல்ல விஷயங்கள் வரதுக்கான வாய்ப்புகள் சிறப்பாக இருக்குது. ஸோ தாராளமாக தைரியமாக பண்ணுங்க, நல்ல விஷயமா வரும். ஒன்று. ரெண்டாவது, சட்ட விஷயங்களில் கவனம் தேவை. சட்ட விஷயங்களில்னு நீங்கள் இப்போ ஒரு கோர்ட்டு கேஸ் நடக்குது, ஏதாவது ஒரு விஷயம்னா கொஞ்சம் கவனமாக பேசுங்க. வார்த்தைகளில் கவனம் தேவை. கோபத்தில் பதில் அளிக்க வேண்டாம். பி கேர்ஃபுல் வித் யுவர் வேர்ட்ஸ் இன் லீகல் மேட்டர்ஸ். அவாய்டு ரியாக்டிங் இன் ஆங்கர் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ இது ரொம்ப முக்கியமானது. ஸோ இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கும். வியாழக்கிழமை அன்னைக்கு குரு பகவான் வழிபாடு நிறையா பண்ணுங்க. வியாழக்கிழமையில குரு பகவானுக்குன்னா ஒரு மஞ்சள் வஸ்திரம் சாத்தி, முடிஞ்சா ஒரு நெய் தீபம் சுவாமிக்கு ஏற்றி ஒரு 9 பிரதட்சணம். என்ன நம்ம பெருசா நம்ம அப்படியே நிறைய சுவாமிக்கு ஆத்மார்த்த வழிபாடு. குரு பார்க்க கோடி புண்ணியம். குரு நம்ம திரும்பி பார்த்தா நம்ம விதியே மாறும். அந்த மாதிரி இருக்கும்போது இந்த குருவை மனசார பிரார்த்தனை பண்ணுங்க. குரு எனக்கு ஜாதகத்தில் எந்த ஸ்தானத்தில் இருந்தாலும் எனக்கு நன்னா இருக்கணும், யோகமா இருக்கணும். எனக்கு ஜாதகத்தில் கெட்ட தோஷங்கள் இருந்தாலும் எனக்கு நிவர்த்தியாகி எனக்கு ஒரு ரீபர்த் மாதிரி எனக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லி மிதுன ராசி ஆத்மார்த்தமாக வழிபட்டால் சிறப்பாக இருப்பாங்க. ஸோ அதை ஒரு விஷயமா இது பண்ணுங்க. குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க. குடும்பத்தோட குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வாங்க, குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க, ரொம்ப சிறப்பு. அரிசி வாங்கி கொடுங்க, அன்னதானம் அரிசி வாங்கி கொடுங்க, கோவிலுக்கு அரிசி வாங்கி கொடுங்க. ஒரு 5 கிலோ உங்களால் என்ன முடியுமோ அதை வாங்கி கொடுங்க. நான் மூட்டையெல்லாம் சொல்ல, ஒரு 5 கிலோ உங்களால் முடிஞ்ச ஒரு அன்னதானம் எங்கேயாவது கோயிலில் இது பண்ணுறாங்களா, ஏதாவது ஒரு விஷயத்தை நினச்சி வாங்கி கொடுங்க, நல்லபடியாக அது நடக்கும். ஸோ அந்த மாதிரி எல்லாம் பண்ணுங்க. இந்த வார ராசி பலன்கள் அப்படின்னு சொல்லும்போது சரியான வார்த்தை உங்கள் வாழ்க்கையை மாற்றும் அப்படின்னு நான் சொல்லுவேன். தி ரைட் வேர்ட்ஸ் கேன் சேஞ்ச் யுவர் லைஃப் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ இதுதான் மிக முக்கியமானது. ஸோ மிதுன ராசி பொறுத்தளவுக்கு குழப்பங்கள் இருக்கும், குழப்பத்தை அது குழப்பம் இருக்கும். ஆனால் அந்த குழப்பத்தில் தெளிவான முடிவெடுங்க. தெளிவான சில விஷயங்கள் இப்போ நீங்கள் முடிவு எடுக்கிற டைம் வந்தாச்சு. இப்பயும் நீங்கள் முடிவு எடுக்கலை அப்படின்னு சொன்னால் கொஸ்டின் மார்க் தான். இப்போ இந்த ரைட் டைம் வரும்போது முடிவு எடுத்துருங்க. முடிவு எடுத்துட்டீங்கன்னா உங்கள் பக்கம் சக்ஸஸ். பார்த்துக்கோங்க. சுபம். வாழ்க வளமுடன்.